சரிகமபா சீசன் 5ல ஒன் ஆஃப் த ஃபைனல்ஸா இருக்கக்கூடிய பவித்ராவுக்கு ஸ்வேதா மோகன் அவங்க பண உதவி செய்ய போற தகவல் ஒன்று கிடைச்சிருக்குது. அதோட விவரத்தை தான் இதுல பார்க்க போறோம். சரிகமபா ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி வெளியே வந்திருக்குது. நம்மள பல பேர் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்றதுல கண்டிப்பா பவித்ராவுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. சரிகமபா நிகழ்ச்சியில தன்னோட குரல் வளத்தால எல்லார் மனசையும் கொள்ளை கொண்டவங்க தான் பவித்ரா. அவங்க குரல்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பவர், அவங்க பாடக்கூடியது அசாத்தியமான திறமை, இது எதுவுமே அவங்க பஞ்சம் வச்சதே கிடையாது. ஆனா, அவங்க ஒரு சாதாரண பின்னணியிலேருந்து வந்து, இசை மேல தனக்கு இருக்கக்கூடிய ஒரு அன்பு, அபிப்பிராயம் இதுக்காக தொடர்ந்து போராடி வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க குடும்பத்தோட நிலைமை, குறிப்பா அவங்க எதிர்கொள்ளக்கூடிய அந்த பொருளாதார சவால்கள், இது எல்லாமே பல பேர் மத்தியில ஒரு கலக்கத்த ஏற்படுத்திருந்துச்சு. ஒரு பாடகி தான் கலைய மட்டுமே நம்பியிருக்க முடியாம, அடிப்படை தேவைகளுக்காகவும் போராடுற ஒரு சிச்சுவேஷனுக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. அதுவும் கணவர் இறந்து போனதுக்கு பிறகு அவங்களோட பொருளாதாரம் அப்படிங்கிறது பெருசா பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாரி சூழ்நிலையில தான் இசை உலகத்துல ஒரு மகத்தான பாடகியா இருக்கக்கூடிய ஸ்வேதா மோகன் அவங்க சரிகமபா சீசன் 5ல ஒன் ஆஃப் த ஜட்ஜா இருக்காங்க. ஸ்வேதா மோகன் அவங்கள பொறுத்தவரைக்கும் பவித்ராவோட திறமையையும், அவங்க படக்கூடிய கஷ்டங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு, அவங்களுக்கு உதவி பண்ற விதமா ஒரு கணிசமான தொகைய பண உதவியா செய்யறதுக்கு முன் வந்திருக்காங்களாம். இந்த உதவி வெறும் பணம் மட்டும் கிடையாது. பவித்ராவோட திறமைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம். ஒரு போட்டியாளருக்கு ஒரு ஜட்ஜா கொடுக்கக்கூடிய ஒரு ஆதரவு. இந்த நிதியுதவி அவங்க குடும்பத்தோட உடனடி பண தேவைகளை பூர்த்தி செய்யறது மட்டும் இல்லாம, பவித்ரா எந்த கவலையும் இல்லாம முழு கவனத்தோட அவங்களோட இசை பயணத்தை தொடர்றதுக்கான ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். மன மகிழ்ச்சியோட பவித்ராவுக்கு ஸ்வேதா மோகன் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு உதவித்தொகையை பாராட்டுறதுக்கு மனசே இல்லை. அவங்களோட இந்த ஒரு உதவிக்காக நிறைய பேர் இப்ப ஸ்வேதா மோகன் அவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் கூடவே ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அனுப்பியிருக்காங்களாம். அந்த லெட்டர்ல பவித்ரா, இந்த உதவி மூலியமா நீ மேலும் பல உயரங்களை அடைவ அப்படிங்கிற மாதிரி இது சந்தேகமே இல்லை. இனி வரக்கூடிய நாட்கள்ல உன்னோட முழு திறமையையும் இசையில நீ வெளிப்படுத்தணும். உன் மேல நம்பிக்கை வைக்கக்கூடிய எல்லாருக்கும் நீ கண்டிப்பா ஒரு பெரிய வாக்குறுதி அளிக்கணும். இளம் கலைஞர்களுக்கு உதவணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. ஆனா எவ்வளவு பேர் முன் வந்து செய்யறாங்கன்னு தெரியல. ஸ்வேதா மோகன் அவங்க இப்படிப்பட்ட உதவியை பவித்ரா செஞ்சதுக்கு அப்புறம் பவித்ரா அவங்க கண்காணிக்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதை விட முக்கியமானது, பவித்ராவோட பொண்ணுக்கு நட்சத்திராவுக்கு படிப்பு செலவுக்கு ஏற்கனவே கேஏஜி டெல்ஸ் ஏத்துக்கிட்டாலும், அவங்களோட செலவுக்காக என்ன தேவைப்பட்டாலும் அதை தான் கொடுக்கறது தயாரா இருக்கிறதாவும் ஸ்வேதா மோகன் தெரிவிச்சிருக்காங்க. என்னதான் சரிகமபா சீசன் 5ல பவித்ரா கலந்துக்கிட்டு அவங்க பல பரிசு தொகைகள், ஊக்கத்தொகைகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும், ஸ்வேதா மோகன் அவங்க தானா முன் வந்து பவித்ராவோட குடும்ப சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு, பவித்ராவுக்கும் அவங்க மகளுக்கும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நிதியுதவி செய்யறதுன்னு சொன்ன விஷயம் பல பேர் மத்தியில ஸ்வேதா மோகன் அவங்களுக்கு பாராட்ட ஏற்படுத்தியிருக்குது. டிஎல் மகாராஜன் அவங்க பவித்ராவுக்கு அவரோட டிவோஷனல் ஆல்பம் சாங்ல பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. விஜயகாந்தோட மகனாக இருக்கக்கூடிய விஜய பிரபாகரன் பவித்ரா பொண்ணுக்கு தன்னோட மடியில உட்கார வச்சு காது குத்துற மாதிரி தெரிவிச்சிட்டாரு. அவங்க வரிசையில இப்ப ஸ்வேதா மோகன் அவங்களும் பவித்ராவுக்கு உதவி செய்ய போறேன்னு முன்வந்த விஷயம் பல பேர் மத்தியில பவித்ராக்கான ஆதரவையும் ஸ்வேதா மோகன் அவங்களுக்கான பெருமையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.